ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஆங்கிலத்தில் ரொம்ப ஈஸியாக பேசக்கூடியது, அதே சமயத்தில் டெய்லி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், அதாவது வெக்கேப் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபுட் ரிலேட்டட் ப்ரேசஸ். இந்த ஃபுட் ரிலேட்டட் ப்ரேசஸில் நிறைய இருக்குங்க. நம்ம சாப்பாடு செய்யும்போது ரொம்ப வெந்துருச்சுன்னு சொல்கிறோம், வேகலைன்னு சொல்கிறோம், அல்லது கசப்பாக இருக்குது, புளிப்பாக இருக்குது, இனிப்பாக இருக்குது, இப்படி ரப்பரி ஆயிடுச்சு, இப்படிலாம் நம்ம நிறைய சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். அதையெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பிகினர்ஸ்க்காக ரொம்ப ஈஸியான கிளாஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் பேச வாங்க. நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி ஆர்எஸ்என் தியாஸ் சேனல் அப்படிங்கிறது இங்கிலீஷ் பேச வாங்க அப்படிங்கிற பேரில் தான் இப்போது நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். நேம் மாறிடுச்சு. இந்த கிளாஸ் உங்களுக்கு நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல் இங்கிலீஷ் பேச வாங்க சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் எல்லா வீடியோஸை பாருங்கள். இப்போ கிளாஸுக்கு போகலாங்களா? நம்ம இப்போ பார்க்கக்கூடியது டேஸ்ட் ஆஃப் ஃபுட்டு. உணவனுடைய நம்ம ஒவ்வொரு ஃபுட்டும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் இல்லைங்களா? சுவைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த சுவை மாறும் இல்லையா? நிறைய சுவை, அறுசுவை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். அதில் டேஸ்ட் ஆஃப் ஃபுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டினுடைய டெக்ஸ்சர், அதாவது தன்மை மாறுபடும் இல்லைங்களா? ரொம்ப காரமாக இருக்குதுன்னு சொன்னால் அது டேஸ்ட்டு. அதே கடினமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய தன்மை, உணவோட தன்மை. ரப்பரி ஆயிடுச்சு, கருகி போச்சு, ரொம்ப வெந்துருச்சு, அல்லது வேகலை அப்படின்னா இதெல்லாமே உணவுடைய தன்மை. இது உணவனுடைய நம்ம ருசியை சொல்லக்கூடியது, சுவையை சொல்லக்கூடியது. புரியுதுங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா, டீயில் இனிப்பு அதிகமாக அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்படின்னா இஸ் த டீ சுகர்ட், இஸ் த டீ சுகர்ட் அப்படி கேட்கலாம். இது ஒரு சுவை வந்துருச்சு, இனிப்பு அப்படிங்கிற ஒரு சுவை. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இனிப்பு அதிகமான காஃபி குடிக்க மாட்டேன். காஃபியில் இனிப்பு அதிகமாக போட்டு குடிக்க மாட்டேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்கிறக்கு ஐ டோன்ட் ட்ரிங்க் சுகர்டு காஃபி. ஐ டோன்ட் ட்ரிங்க் சுகர்டு காஃபி. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனோன்னா அங்கே சுகர் அதிகமாக சேர்த்திடுவாங்க. சுகரே இல்லாமல் குடிப்பாங்க இல்லைங்களா? வித்தவுட் சுகர் அப்படின்னு சொல்லி. சுகர் லெஸ், கொஞ்சம் சுகர் கம்மியாக சர்க்கரை போட்டு குடிக்கிறவங்களும் இருக்காங்க. இது ஐ டோன்ட் ட்ரிங்க் சுகர்டு காஃபி. சர்க்கரை போட்ட காஃபி நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது, இந்த குழம்பு காரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், காரம் அப்படின்னா இப்போ இனிப்பு அப்படின்னா சுகர்டு பார்த்தோம், காரம் அப்படின்னா ஸ்பைசி அப்படின்னு சொல்லலாம். இந்த குழம்பு காரமாக இருக்குன்னா திஸ் கிரேவி இஸ் ஸ்பைசி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? அடுத்தது பாருங்கள், காரசாரமான உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே கிட்ஸுக்கு கொடுக்கக்கூடாது, குழந்தைகளுக்கு இல்லைங்களா? எப்படி சொல்லலாம்? டோன்ட் கிவ் ஸ்பைசி ஃபுட்ஸ் டு கிட்ஸ். டோன்ட் கிவ் ஸ்பைசி ஃபுட்ஸ் டு கிட்ஸ் அப்படி சொல்லலாம். அடுத்து பாருங்கள், நம்ம சமைச்சிட்ருப்பாங்க, இதை சாப்பிட்டு பாரு கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சாப்பிட்டு பாரு இது கசப்பாக இருக்குது அப்படின்னு. ப்ளீஸ் டேஸ்ட் இட் அப்படின்னா சுவைச்சுப்பார், ருசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இட் டேஸ்ட் பிட்டர் அப்படின்னு சொல்லலாம். இட் டேஸ்ட் பிட்டர் அப்படின்னு சொல்லலாம். பிட்டர்னா கசப்பு. அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம வீட்டில் டீ போடுறோம், காஃபி போடுறோம், கொஞ்சம் டீ பவுடரோ அல்லது காஃபி பவுடரோ அதிகமாகிடுச்சுன்னா அந்த டீ காஃபி குடிக்கவே முடியாது, கசப்பாக இருக்கும் இல்லைங்களா? அப்போது டீ காஃபி தூள் அதிகமாக போட்டால் அந்த டீயும் காஃபி எப்படி இருக்கும்? கசப்பாயிரும் இல்லைங்களா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இஃப் யூ ஆட்
மோர் டீ ஆர் காஃபி பவுடர் இஃப் யூ ஆட். ஒருவேளை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டீ பவுடரோ காஃபி பவுடரோ அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா த டீ ஆர் காஃபி வில் பி பிட்டர் டேஸ்ட். அந்த டீயும் காஃபி எப்படி இருக்கும்? கசப்பான சுவையை தரும், கசப்பாயிரும். புரியுதா உங்களுக்கு? அடுத்து பாருங்கள், சாம்பாரில் உப்பு அதிகமாகிருச்சுன்னு சொல்கிறக்கு த சாம்பார் இஸ் சால்ட்டி. த சாம்பார் இஸ் சால்ட்டி. சால்ட்டினா ஒரே உப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், சட்னியில் உப்பு அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் த சட்னி சால்ட்டி? இஸ் த சட்னி சால்ட்டி அப்படி கேட்கலாம். அடுத்தது, இந்த மாம்பழம் ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? திஸ் மேங்கோ இஸ் மோர் ஷவர். திஸ் மேங்கோ இஸ் மோர் ஷவர் அப்படி சொல்லலாம். சோர் அப்படி சொல்லக்கூடாது, சவர் அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஷவர் அப்படின்னா புளிக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, இந்த சாஸ் புளிப்பாக இருக்கா? இப்போ டொமேட்டோ கெச்சப், டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா? புளிக்குதா அப்படின்னு கேட்போம். இஸ் திஸ் சாஸ் சவர்? இஸ் திஸ் சாஸ் சவர் அப்படி கேட்கலாம். இந்த சாஸ் புளிக்குதா அப்படின்னு கேட்குறக்கு இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து பாருங்கள், எனக்கு இந்த சுவை பிடிக்கல, இந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் திஸ் டேஸ்ட். ஐ டோன்ட் லைக் திஸ் டேஸ்ட் அப்படி சொல்லலாம். இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு தடவை பார்த்துடலாங்களா? சுகர்ட் இனிப்பு, ஸ்பைசி காரம், பிட்டர் கசப்பு, சவர் புளிப்பு, சால்ட்டி உப்பு. புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு, டெக்ஸ்சர் ஆஃப் ஃபுட்டு. டெக்ஸ்சர் ஆஃப் ஃபுட் அப்படின்னா உணவினுடைய தன்மை. ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு தன்மை இருக்கும் இல்லைங்களா? அந்த தன்மையை பார்க்குறது தான் டெக்ஸ்சர் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு, கோதுமை அல்வா வாயில் வச்சதும் கரையுதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? கோதுமை அல்வா செஞ்சால் வாயில் வச்சோன்னே கரையுதுன்னு சொல்கிறோம். அந்த கரையுதுங்கிறது தான் தன்மை, அந்த ஃபுட்டோட தன்மை. அந்த அல்வானுடைய தன்மை வச்சோன்னே கரையிறது. திஸ் வீட் ஹல்வா மெல்ஸ் இன் மை மவுத். மெல்ட் அப்படின்னா கரையிறது. திஸ் வீட் ஹல்வா மெல்ஸ் இன் மை மவுத் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கோழிக்கறி சரியாக வேகலை அப்படின்னு சொல்கிறோம். மட்டனோ சிக்கனோ ஃபிஷ்ஷு நம்ம இந்த மாதிரி நான்வெஜ் செய்யும்போது இது நல்லா சரியாக வேகலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ திஸ் சிக்கன் இஸ் அண்டர் குக்குடு. வேகலை அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா அண்டர் குக்குடு அப்படின்னு சொல்லலாம். சரியாக வேகலை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, பன்னீர் ரப்பர் மாதிரி இருக்குது அப்படின்னா, பன்னீர் செய்யும்போது பன்னீர் பட்டர் மசாலாலாம் வீட்டில் செய்யும்போது ரொம்ப ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் இல்லைங்களா? அதுதான் அதனுடைய தன்மை, அதனுடைய டெக்ஸ்சர் மாறிடுன்னு சொல்கிறோம். அப்போ த பன்னீர் இஸ் சீவி. த பன்னீர் இஸ் சீவி அப்படி சொல்லலாம். ரப்பர் மாதிரி இருக்கக்கூடியது தான் நம்ம சீவி அப்படி சொல்கிறோம். சிவிங்கம் எல்லாம் சாப்பிட்றாங்க இல்லைங்களா? அது மாதிரி. நெக்ஸ்ட்டு, இந்த ரொட்டி கருகிருச்சு அப்படின்னா ரொம்ப அதிகமாக நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப பேர்ன்ட் ஆயிரும், ஓவர் குக்குடு அப்படின்னு சொல்லலாம். திஸ் ரொட்டி இஸ் ஓவர் பேர்ன்ட். திஸ் ரொட்டி இஸ் ஓவர் பேர்ன்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இந்த பிரியாணி சுவை இல்லாமல் சப்புன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எந்த சுவையும் இல்லை, அந்த மசால் சேர்த்துன அந்த டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். காரம் இல்லாமல், உப்பு இல்லாமல், எதுவுமே சேர்ந்து இருக்காது இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லக்கூடியதுக்கு அந்த உணவனுடைய தன்மையை சொல்லக்கூடிய, அதாவது டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான் பிளண்ட் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் பிரியாணி இஸ் பிளண்டாக இருக்குது, ஒரே பிளண்டாக இருக்குது அப்படின்னா சப்புன்னு இருக்குது, உப்பு காரம் எதுவுமே இல்லை, சப்புன்னு இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிளண்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு, இந்த மெதுவடை எண்ணெயாக இருக்குது. சில வடையெல்லாம் போடும்போது எண்ணெய் இழுத்துரும். அதுக்கு நம்ம அந்த தன்மை, அந்த வடையினுடைய தன்மை எப்படி இருக்குன்னா ஆயிலியாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ திஸ் மெதுவடா இஸ் ஆயிலி அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஆயிலி அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் அந்த உணவுடைய தன்மை. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஸ்வீட் அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அற்புதமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம.
அதுக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா அட்வான்ஸாக சொல்லணும், அழகான ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு. நிட்டி அப்படின்னு சொல்லலாம். நிட்டி, திஸ் ஸ்வீட் இஸ் நிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. சில பேர்த்துக்கு மில்க் ஸ்வீட் பிடிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நீட்டியாக இருக்குது. திஸ் ஸ்வீட் இஸ் நீட்டி அப்படின்னு எக்ஸலண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பாருங்கள், சேலட் வந்து பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சேலட், ஃப்ரூட் சேலட், வெஜிடபிள் சேலட் அப்படி நம்ம சாப்பிடும்போது எல்லாமே மிக்சடாக இருக்கும். எல்லா ஃப்ரூட்ஸு அல்லது எல்லா வெஜிடபிள்ஸு கட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அந்த பவுலில் வச்சுருக்கும்போது ரொம்ப பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா, அது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிறோம். தி சேலட் லுக்ஸ் யம்மி, த சேலட் லுக்ஸ் யம்மி அப்படின்னு சொல்கிறோம். அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யம்மி சொல்கிறது. பொதுவாக வந்து நம்ம கிட்ஸுக்கிட்ட அதிகமாக இந்த வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, யம்மிங்கிற வேர்ட்ஸ். அடுத்தது உருளைக்கிழங்கு சிப்ஸு மொறுமொறுப்பாக இருக்குது. உருளைக்கிழங்கு சிப்ஸ் நம்ம வீட்டில் போட்டோன்னு சொன்னால் ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். த பொட்டேட்டோ சிப்ஸ் ஆர் க்ரன்ச்சி, கருக்கு முறுக்குன்னு இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை க்ரன்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய தன்மை எப்படி இருக்குது, க்ரன்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மாதிரி சாஃப்டாக இல்லாமல் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், வேர்க்கடலை பர்ஃபி கடினமாக இருக்குது, கடிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதுக்கு எப்படி சொல்லலாம், த பீனட் பர்ஃபி இஸ் ஹார்டு, த பீனட் பர்ஃபி இஸ் ஹார்டாக இருக்குது. அதனுடைய தன்மை, அந்த பர்ஃபியோட தன்மை எப்படி இருக்குது, ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சிக்கன் லாலிபாப் பார்க்க அருவருப்பாக இருக்குது. சில நேரங்களில் வந்து ரொம்ப பெரிய பீஸா வச்சு அது வந்து அதில் சாஸ் அது இது நல்லா போட்டு டாப்பிங் பண்ணி வச்சுருந்தா நம்மளுக்கு சாப்பிட பிடிக்காது இல்லைங்களா. அப்போது திஸ் சிக்கன் லாலிபாப் லுக்ஸ் டிஸ்கஸ்டிங், திஸ் சிக்கன் லாலிபாப் லுக்ஸ் டிஸ்கஸ்டிங். பார்க்குறக்கு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், ஆனால் பார்க்குறக்கு அந்த ப்ரெசன்டேஷன் வந்து சரியில்லை அப்படின்னா அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதனுடைய தன்மை டிஸ்கஸ்டிங் அப்படிங்கிற வேர்டு தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பாருங்கள், சில ஃபுட்டெல்லாம் பார்த்தாலே அந்த ப்ரெசன்டேஷன் அல்லது அவங்க செய்யும்போது பார்த்தா ஒரு ஹைஜீனிக்காக இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம சாப்பிடும்போது வயிற்றை பரட்டுற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம எப்படி சொல்லுவோம், திஸ் ஃபுட் லுக்ஸ் that turns my stomach, this food looks that turns my stomach. இந்த ஃபுட்டை பார்த்தாலே எனக்கு இதை பார்த்தாலே வயிற்று பரட்டுது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லலாம். இன்றைக்கி பார்த்த ஃப்ரேசஸ் அந்த பார்த்துடலாங்களா ஒரு தடவை, உங்களுக்கு ஞாபகத்தில் வருதா, ஞாபகப்படுத்தி பாருங்கள். மெல்ட் அப்படின்னா கரைகிறது, ஓவர் பர்ன்ட் அப்படின்னா கருகிருச்சு, ரொம்ப வெந்துருச்சுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அது கருகி போன மாதிரி. சப்பாத்தி பண்ணுறோம், ரோட்டி பண்ணுறோம், ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறோம், ரொம்ப ஓவர் பர்ன்ட் ஆயிரும் இல்லைங்களா, அடி பிடிச்சிரு மாதிரி ஆயிரும் குழம்பெல்லாம் பண்ணும்போது, அதெல்லாம் ஓவர் பர்ன்ட் சொல்லலாம். அண்டர் குக்குடுன்னா வேகாதது நம்ம என்ன சொல்கிறோம், அண்டர் குக்குடு சொல்லலாம். சுவி அப்படின்னா, சுவினா ரப்பர் மாதிரி இருக்கக்கூடியது சுவி அப்படி சொல்லலாம். ஹார்டர்ன்டு அப்படின்னு சொன்னால், ஹார்டர்ன்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹார்டர்ன்ட் அப்படி யூஸ் பண்ணலாம். டிஸ்கஸ்டிங் அப்படின்னா அருவருப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். க்ரன்ச்சி அப்படின்னா மொறுமொறுப்பாக இருக்குது அப்படி. யம்மி அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது, அட்ராக்ட் த கிட்ஸு இல்லைங்களா. நிட்டி, நிட்டி எக்ஸலண்ட், அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தைகளில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஃபுட்டை பற்றி பேசும்போது இந்த வார்த்தைகளை மறக்காமல் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து எல்லா கிளாஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ்.